குடியிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஒரு நற்செய்தியை, ஒரு மகிமையுள்ள ஒரு செய்தியை, இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிராத ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படி சென்னை பட்டணத்திலிருந்து உங்கள் மீது அன்புள்ளம் கொண்டு, உங்கள் மீது பாசம் கொண்டு, உங்களுடைய நல்வாழ்க்கையின் மீது விருப்பம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் நாங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை உங்கள் செவி கொடுத்து கேட்கும்படியாய் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு கூட்டம் நன்றாக செல்வத்தோடு செழிப்போடு மாட மாளிகையிலே ஒரு பெரும் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு கூட்டம் குடிசையிலும் கண்ணீரிலும் உணவு கூட இல்லாமல் ஒரு கூட்ட ஜனங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. வியாதியிலையும் கவலையிலையும் கண்ணீரிலும் ஒரு கூட்ட ஜனம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எல்லாம் கண்கூடாய் பார்க்கிறோம். இப்படி இந்த ஏற்ற தாழ்வு மனிதருக்குள்ளே நியமித்தது யார்? இந்த ஏற்ற தாழ்வு எப்படி வந்தது? அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் அடிமைத்தனத்திலே இருப்பார்கள், உயர்ந்த இடத்திலே இருக்கிறவர்கள் உயர்ந்த இடத்திலே இருப்பார்கள் என்று இப்படி இந்த வேறுபாட்டை இந்த உலகத்திலே உண்டாக்கினது யார்? யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு தெய்வம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த மனிதனுக்கு கொடுக்கவே இல்லைங்க. உண்மையுள்ள தெய்வம் ஒருபோதும் மனிதனிடத்திலே பட்சபாதம் பார்க்கிற தெய்வம் அல்ல. அப்ப இந்த பட்சபாதம் இந்த உலகத்துக்குள்ள எப்படி வந்தது? சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. எந்த மனிதனும் கண்ணீரோடும் வியாதியோடும் பசியோடும் பட்டினியோடும் துக்கத்தோடும் வாழ வேண்டும் என்பது தெய்வத்தின் சித்தம் அல்ல. அப்போ இந்த உலகத்துக்குள்ள இந்த வேறுபாடு எப்படி வந்தது என்பதை நாம் அறிந்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஐயா, இந்த வேறுபாடு எங்கிருந்து வந்தது? இது யாரோ ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது, தெய்வத்தால் உருவாக்கப்பட்டதல்ல. தெய்வம் தான் படைத்த எல்லா மனிதனும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வசதியோடும் நோயில்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு அடிமைப்படாமல் அவன் இன்பமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தெய்வத்தோட எண்ணம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட தெய்வம் எது? அந்த தெய்வம் எது? அந்த தெய்வத்தை குறித்துதான் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மகிமையை, நாங்கள் கண்ட அந்த தெய்வத்தை குறித்து உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். அன்புக்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இது மதமாற்றுகிற காரியம் அல்ல. அன்பானவர்களே, இது ஒரு சிலருடைய மனமாற்றத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு கூட்டம் குடியிலே அடிமைப்பட்டு, குடியிலே ஐயோ அந்த குடிக்காக தன் வீட்டை விற்று சொத்தை விற்று இருக்கிற எல்லாத்தையும் விற்று குடிக்கு அடிமையாகி ஒயின் ஷாப்ல படுத்து கிடக்கிற அவல நிலை எப்படி வந்தது? ஐயா ஐயா, குடிக்கிறவன் பல்லு கூட தேய்க்க மாட்டான், நல்ல சொக்கா போட மாட்டான், தலைவார மாட்டான், மற்றவங்க கிட்ட அன்போடு நடக்க மாட்டான். இப்படி வாழ்வதற்கா மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டான்? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. சிகரெட் பிடிக்கிறவன் சிகரெட்டுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான். நுரையீரலை அது பாதித்து மரணமே வந்தாலும் அந்த சிகரெட்டை விடுவதற்கு அவனால் முடிவதில்லை. இப்படித்தான் அன்பானவர்களே, பான்பராக்கு, ஹான்ஸ், இப்படி இந்த சரீரத்தை பாதிக்கிற எல்லா பொருள்களின் மீதும் மனிதன் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி இந்த உலகத்தை பற்றி பிடித்திருக்கிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க அன்பானவர்களே. அன்பாய் வாழ வேண்டிய குடும்பத்தில் கணவன் மனைவியை அடிப்பதும் மனைவி கணவனை அடிப்பதும், பிள்ளைகள் தகப்பன் தாய் பேச்சை கேட்காமல் ஊதாரித்தனமாக சுற்றுவதும் எதனால் நடக்கிறது?
யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான். எங்களுக்குள்ளே ஒரு விடுதலை வந்தது, ஒரு விடுதலை வந்தது. அந்த விடுதலை குறித்து தான் உங்களோடு நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. பிரியமானவர்களே, ஒரு தெய்வம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரலோகத்தின் மகிமையை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்து இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தின் சரித்திரத்தை இரண்டாய் பிரித்திருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று வரலாற்றை பிரித்து வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐயா இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து பிறந்தார். ஒரு தெய்வம் எதற்காக இந்த உலகத்தில் மனிதனாய் பிறக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எத்தனையோ அவதாரங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஐயா அந்த அவதாரங்கள் எல்லாம் சொல்றது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கிறது என்று நமக்கு சிறு வயது முதலே சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அந்த அவதாரங்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? கெட்டவர்களை அழித்து நல்லவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று, கெட்டவர்களை அழித்து நல்லவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு தெய்வம் இந்த உலகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்து தன்னுடைய ஒட்டுமொத்த சரீரத்தையும் ஒப்பு கொடுத்து சரீரத்தில் இருந்த தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக சிந்தினதின் நோக்கம் தெரியுமா? அன்பானவர்களே, அந்த ரத்தம் சிந்தப்பட்டதின் நோக்கம், பிரியமானவர்களே, கெட்டவர்களை அழித்து நல்லவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அன்பானவர்களே, கெட்டவர்களை ரட்சித்து நல்லவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக பாவத்திலே சாபத்திலே கட்டுகளிலே அடிமைப்பட்டிருக்கிற உங்களை அந்த அடிமைத்தனத்தின் விலங்கை உடைத்து அந்த விடுதலையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் இயேசு எனும் இரட்சகர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அன்பானவர்களே, அந்த இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐயா எந்த தெய்வமாவது சொல்லியிருக்குதா நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஐயா என்னுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் அவர் பிறந்து உமக்காக எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் இதோ உங்களுக்காக எனக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு இயேசு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் எப்பேற்பட்ட வியாதி, பாடு, வறுமை, துக்கம், சோகம் எதிலே இருந்தாலும் உங்களை ரட்சிக்கிற ஒரு இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. அன்பானவர்களே, அந்த ரத்தத்தை நோக்கி நீங்கள் திரும்புவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பாவங்களையும் உங்கள் வறுமைகளையும் வியாதிகளையும் நீக்கி உங்களை சந்தோஷம் சமாதானம் உள்ளவர்களாய் மாற்ற ஒரு வல்லமை உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்களுடைய பாரங்களுக்காக தவிக்கிறவராக இந்த உலகத்தில் காத்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் விரும்பினால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாங்க. இப்பொழுதே நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் துக்கங்களை உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, தயவு செய்து இந்த செய்தியை நீங்கள் வீட்டில் இருந்து யார் எங்கிருந்து கேட்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் நீங்கள் இதுவரைக்கும் வாழாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் இனி வாழ ஆரம்பிப்பீர்கள். இதுவரைக்கும் பார்க்காத காணாத சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பது நிச்சயம். அன்பானவர்களே, ஏனென்றால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்ததை சொல்லுகிறோம், எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொண்டதை சொல்லுகிறோம். அன்பானவர்களே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். யாராவது உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் எங்களிடத்தில் வரலாம். நிச்சயம் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.